வந்துகிட்டு இருக்கார் சார். ஏய்யா, இவர் மேல தப்பு இல்லைன்னதுக்கு அப்புறம் இவர் கேஸ்ல உனக்கு என்ன அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. தலகணா சார் இவனுக்கு. நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல லாயரு. இப்ப எங்க ஆட்சி நடக்குது. கவர்மெண்ட்ல சில ப்ராப்ளங்கள் இருக்கும். நீ வாதாட வேண்டியது நாங்க சொன்ன மாதிரி. நீ என்ன செய்வியோ தெரியாது. இவரும் இவரோட கம்பெனி பேர்ல இருக்கிற கேஸும் வெளியில வரணும். இல்லைன்னா கவர்மெண்ட்டே இந்த கேஸை வாபஸ் வாங்குறபடி பண்ணிடுவேன். பா. முடியாது சார். நான் ஒரு முறை கேஸை என் கையில் எடுத்துட்டேன்னா அப்புறம் பின்வாங்கிறது முடியாத காரியம். என்னது, வித்ரா பண்ண முடியாதா? முடியாது சார். ஏய், என்னடா திமிரு? எங்க சிஎம் கிட்ட எதிர்த்து பேசுவியா? சொன்னதை கேட்கலன்னா இந்த காம்பவுண்டோட தாண்ட மாட்டேன். இங்கே ஒண்ணு கொன்னு பொதிச்சிடணும். டேய், குட் ஷாட். எவனை அடிக்கணுமோ அவனை கரெக்டா அடிச்ச. ஒன்னும் டென்ஷன் ஆகாத, அவன் உயிரோட தான் இருக்கான். என்ன செக்ஷன் 308 படி 4 வருஷம் ஜெயில போடுவாங்க. இப்போ பாருங்க சார், உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, இந்த கள்ளசாராயம் சம்பந்தப்பட்ட எல்லா ஆதாரமும் என்கிட்ட பக்காவா இருக்கு. அந்த ஆதாரத்தை வச்சுதான் பேசிக்கிட்டு இருக்கேன். இவங்க போதை அதிகமாகணுங்கிறதுக்காக எத்தில் ஆல்கஹாலோட லிமிட்டை அதிகமாக்கியிருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டாம ஏமாத்தி இந்த லிக்கர்ஸை கள்ளத்தனமா ஷாப்ஸ்க்கு சப்ளை பண்ணி 50 பேர் சாவுக்கு காரணமா இருக்காங்க. உண்மையிலே செத்து போனது 50 பேர் தான் சார். ஆனா இந்த பிரச்சனைனால நடு ரோட்டுக்கு வந்தது 50 குடும்பம். இந்த வியாபாரத்தை நீங்க பதவிக்கு வந்த 2வது மாசமே ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பின்னால இருக்கிறது இவனோட கூட்டு சேர்ந்து இருக்கிற இந்த எக்ஸைஸ் மினிஸ்டர் தான். இந்த சட்டத்தை கொண்டு வந்தது நாம தான். அதுல பூந்து விளையாடணும்னு நினைச்சா கண் கட்ட அவுத்துட்டு நீதி தேவதை தீர்ப்பு சொல்லுவா. கள்ள சாராயத்தை தயாரிச்சதுக்காக எக்ஸைஸ் செக்ஷன் 35 50 பேர் சாவுக்கு காரணமானதுக்கு ஐபிசி செக்ஷன் 302 படி இவங்க 2 பேருக்கு 5ல இருந்து 10 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை, 10,000 ரூபாய் அபராதம். நீதித்துறைக்கு சம்பந்தமான ப்ராசிக்யூட்டரை கொண்டு வந்து இதுல சம்பந்தப்படுத்தினதுக்காக ஐபிசி செக்ஷன் 34 டபிட்மெண்ட் ஆக்டுக்கு கீழே உங்களுக்கு பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்டையும் சேர்த்து உங்களுக்கு 2 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும். செஞ்ச தப்பு திருத்திக்கிட்டு மக்கள் பக்கம் இருப்பீங்களோ, இவங்க செய்யற தப்புக்கு சப்போர்ட் பண்ணி இவங்க கூட இருப்பீங்களோ, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க சார். நான் இந்த காம்பவுண்டை தாண்டி போறதுக்குள்ள உங்க முடிவு எனக்கு தெரிஞ்சாகணும். நான் ஒரு தடவை கேஸை கையில் எடுத்துட்டேன்னா எதிரில் நிற்கிறது சிஎம் பிஎம்னு யாரையும் பார்க்க மாட்டேன். நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் நான் இருப்பேன். இதுக்கு மேல நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்ப புரிஞ்சுதா எங்க டென்ஷன் என்னன்னு? சித்தார்த்தங்க அவர் மேல இருக்காரு சார். போலீஸ் உள்ளே சென்று 20 நிமிடங்கள் ஆகின்றன. இதுவரை வெளியே வரவில்லை. உள்ளே என்ன நடக்கிறது என்றும் தெரியவில்லை. பிரஸையும் ரிப்போர்ட்டர்ஸையும் உள்ளே அனுமதிக்கவில்லை. போலீஸ் வந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பாப்போம். நம்ம கேள்விக்கு பதில் சொல்றாங்களா? சார், அந்த டாப் ஹீரோனுக்கு உங்களுக்கு இருக்க சம்பந்தம் தான் இந்த கொலை காரணமா? சார், உங்க மனைவி கொன்னது நீங்க தானா? நீங்க எடுத்துட்டு இருக்கிற படம் நின்னு போச்சா சார்? சார், இப்போ உங்க ஃபேன்ஸ்க்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சார், சார், உங்க பாஸ் அங்க இன்னும் வரல? வர நேரம் தான் சார். சார், அவர் தான் பிபி வீரேந்திரா. அவர் நம்ம பக்கத்துல போகும்போது புலி போற போல இல்ல? என்ன லேட்டு? ஜட்ஜ் வர 1 நிமிஷம் தான் டைம் இருக்கு. கேஸ் எப்ப படிப்பீங்க, எப்ப வாதாடுவீங்க? கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் படிக்க வேண்டியது கேஸ் அல்ல, குற்றவாளி.
வழக்க தொடங்கலாம். குற்றவாளியை கூட்டு வாங்க. வீரேந்திரா, ப்ரொசீட். யோர் ஆனர், சித்தார்த் எனும் குற்றவாளியின் மனைவி அஞ்சலி கடந்த மாதம் 21ஆம் தேதி அன்று இரவு 10 மணி அளவில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதே நாள் இரவு 11 மணி அளவில் தனது மகளை பார்க்க வந்த அஞ்சலியின் தாயார் அவர்கள் அவர் எத்தனையோ முறை முயற்சித்தும் கதவு திறக்காத நிலையில் அவர் எப்பொழுது வந்தாலும் துன்பப்படக்கூடாது என்ற கருத்தில் வீட்டின் 2வது சாவியை தனது அம்மாவிடம் கொடுத்திருக்கிறார். அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி. அஞ்சலியின் அறையும் பூட்டப்பட்டு இருந்தது. அந்த அறையில் இருந்து வரும் ரத்தத்தை கவனித்து மருமகனான இந்த சித்தார்த்திற்கு போன் செய்தார். போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்த நிலையில் அவர் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தார். அங்கு வந்த டிசிபி அவர்கள் கதவை உடைத்து உள்ளே நுழைய முற்பட்டார். அங்கு அஞ்சலி இறந்து கிடந்திருக்கிறார். சார், அவர் பேசிட்டு இருக்கும்போது ஆணி அடிக்கிற சத்தம் எங்கே கேக்குது சார்? அது என் இதய துடிப்புடா. இது காவல்துறை கதவை திறக்கும் போது எடுத்த வீடியோ ஃபுட்டேஜ். இந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்ட முக்கியமான சாட்சிகள் 2 இருக்கு மை லார்ட். 1 போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், 2 ஃபாரன்சிக் ரிப்போர்ட். மை லார்ட், நீங்க ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை பாத்தீங்கன்னா அந்த வீட்ல 4 கைரேகை தான் கிடைச்சிருக்கான். 1 இந்த குற்றவாளி சித்தார்த்தோடது, 2வது இவரோட மனைவி அஞ்சலியோடது, 3வது அஞ்சலி அம்மா பத்மாவோடது, 4வது அந்த வீட்ல வேலை செய்யற அந்த பொண்ணோடது. So my lord, according to the scene of this offense, இந்த 4 பேரோட கைரேகையை தவிர வேற எந்த கைரேகையும் இல்லாததால வேற யாருக்கும் இதுல சம்மதம் இல்ல. ஒருவேளை இருந்திருந்தா அந்த வீட்ல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருந்திருக்கணும். அதே மாதிரி அஞ்சலி மேல அட்டாக் பண்ணிருந்தா வீட்ல பொருள் ஏதாவது உடைஞ்சிருக்கணும். So according to the forensic report, there is no forced entry inside the house. According to the postmortem report, அஞ்சலி ஒரு ஷார்ப் எட்ஜ்டு வெப்பனால குத்துனதுனால நிறைய பிளட் லாஸ் ஆகி அவங்க நைட் ஒரு 10-10:30 மணி அளவுல இறந்து போயிருக்காங்க. அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வேலைக்கார பொண்ணு வீட்டை விட்டு வெளியில போனது சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கிளியராவே இருக்கு. அந்த டைம்ல அஞ்சலி உயிரோட தான் இருந்திருக்காங்க. அப்படின்னா இந்த கொலைக்கும் வேலைக்காரிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அடுத்ததா அஞ்சலியோட அம்மா பத்மா. அவங்க ராத்திரி 11 மணிக்கு வந்திருக்காங்க. அதுவும் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கிளியரா இருக்கு. அவங்க வரும்போது அஞ்சலி ஆல்ரெடி மர்டர் ஆகி கிடந்திருக்காங்க. சோ அவங்களுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெரியுது. இப்ப மீதி இருக்கிறது 2 பேர் தான். அதுல ஒருத்தங்க அஞ்சலினா, இன்னொன்னு இந்த குற்றவாளி தான். இதே சித்தார்த் அன்னைக்கு ராத்திரி 10:10க்கு வீட்டை விட்டு வெளியில போறது சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நல்லா தெளிவாவே இருக்கு மை லார்ட். சோ மை லார்ட், இருக்கக்கூடிய எல்லா சாட்சிகளுமே இவர்தான் குற்றவாளின்னு தெளிவா சொல்லுது. இவர் அஞ்சலி எதுக்காக கொலை பண்ணாரு, அந்த வெப்பனை என்ன பண்ணாருங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா இவரை நிச்சயமா ஒரு 10 நாளைக்காவது போலீஸ் கஸ்டடியில எடுத்தே ஆகணும். That's all my lord.